ஏஆர்எம் ஜமால்டீன். நான் கிண்ணியாவிலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஃபார்ம் நடத்திட்டு வரேன். 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நிலைமையில் இந்த ஃபார்ம் இருக்குது. 10,000 கெப்பாசிட்டியோட இந்த ஃபார்மை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இந்த அண்மை காலங்களில் ஏற்பட்ட எக்கனாமிக் க்ரஷியால் தான் நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டோம். இப்போ மேலே மேலே முன்னேறி கொண்டு பொருளாதாரம் மாறத்தால் நாங்களும் வந்து கொண்டிருக்கோம். இதில் பிரச்சனைன்னு சொல்லப்போனால் முட்டைக்குரிய போதிய விலை கிடைக்காம தான் எங்களை ஃபார்மர் முக்கிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனைக்கு சந்தையில் இந்தியன் முட்டையினுடைய நுழைவும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நாங்கள் சொல்கிற விலையை விட 2-3 ரூபாவில் 5 ரூபா 6 ரூபா குறைவான விலையில் இந்தியன் முட்டை கிடைக்கிறதால அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது. இந்தியன் முட்டை இறக்குமதி செய்கிறத விட இலங்கையில் உள்ள ஃபார்மருக்கு கோழி குஞ்சு தீன் போன்றவற்றை குறைந்த விலையில் அரசாங்கம் மானிய அடிப்படையிலையோ சலுகை அடிப்படையிலையோ செஞ்சால் இந்த உற்பத்தியை ஒரு 6 மாதத்தில் இலங்கைக்கு தேவையான உற்பத்தியை அதிகரிக்க செய்யலாம். இந்த கோழி பண்ணை நாங்கள் ஒரு நவீன முறையில் அமைச்சிருக்கிறோம். இதில் தண்ணியெல்லாம் இந்த மாதிரி தண்ணி இதை அந்த சொண்டால் அந்த கோழி அமர்த்தக்குள்ளே தண்ணி வரும். தீனை நாங்கள் இந்த தட்டில் போட்டிருக்கோம். மற்ற இந்த தண்ணியை ஏனைய பாத்திரங்களில் வைக்கும்போது ஊற்றப்படும். இதில் அந்த ஊற்றப்படுற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லேபருக்கு வேலையும் குறையில்லை. அடிக்கடி கழுகி கொண்டு இருக்கணும்ன்ற எந்த ஒரு தேவையும் இல்லை. தீனெல்லாம் மெஷினரிஸ்லேயே நாங்கள் தீனெல்லாம் போடுறோம். 10,000 லேயர் இருந்தாலும் எங்கள்கிட்ட ஒரு சர்வன்ட் 2 பேர் தான் இப்போதைக்கு இருக்காங்க. நான் அவ்வளோ தூரத்துக்கு இதில் மெஷினரிஸால் நாங்கள் அந்த வேலையை மேற்கொண்டு வரோம். இதுதான் எங்களோட தீன் கலக்கிற இடம். இப்போ சோளம் தவிடு போன்ற பொருட்கள் சரியான விலையா காரணத்தினால நாங்கள் கலக்கிறத கைவிட்டு போட்டு கொம்பனி தீன் எடுத்து தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். மேலே கன்வேயருக்கு ஏற்றுறதுக்குரிய அடியில் உள்ள பட்டி அதில் தீனை போட்டால் அந்த பைப் மூலம் இது இந்த பாக்ஸுன்னு 8 பாக்ஸ் இருக்குது. 8 பாக்ஸுக்கும் விழும் தீன். அது பிறகு திரும்ப இதில் ஒரு மோட்டர் ஒன்று இருக்குது. அந்த மோட்டரில் இயக்குனா கோழி எல்லாத்துக்குமே ஒரு 5 நிமிஷத்தில் தீனை போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பாக்ஸ்லேருந்து ஸ்டோர் ஆகி இந்த குழாய் மூலம் இந்த 3 லைனுக்கும் விழும் தீன். இப்போ தொடர்ந்து மோட்டரில் போகக்குள்ள இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எல்லா கோழிக்கும் சாப்பாடு போடப்பட்டுரும். $210 நாளாவது இந்த குஞ்சு. அந்த முட்டோட தொடங்கி 50 நாள் 150 நாளில் முட்டோட தொடங்கினது. இன்றைக்கி 210 நாள் ஆகுது. இந்த கோழியில் நாங்கள் ஒரு கிழமைக்கு ஒருக்கா அந்த தீனை துப்புராக்கி அந்த தூளை எடுப்போம். தூள் எடுத்து அந்த தூளை வேஸ்ட் பண்ணாமல் அதை காடைக்கு யூஸ் பண்ணுறோம். காடை நீ சின்ன பிராணின்றதால சின்ன பறவைன்றதால நல்லா தூளை தான் சாப்பிடும். அப்போ அந்த வேஸ்ட்டை நாங்கள் இங்கே ஒன்று போட்டு இதுக்கு போட்டு இதிலேருந்து முட்டை எடுத்து நாங்கள் ஒரு ரூட்டில் கொண்டு வரோம். பணம் சம்பாதிக்கும் மெத்தடில் கொண்டு தான் அது. அந்த வேஸ்ட்டை அநியாயமாக்காமல் வேஸ்ட்டை திருப்பி ரீயூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை உண்டு நாங்கள் கடையை வச்சு செய்கிறோம். நாங்கள் இந்த ஃபார்ம் வேலையாட்களை விட எங்களோட ஃபேமிலியே தான் ரன் பண்ணி கொண்டு போகிறோம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து தான் செய்கிறோம். வேலைக்குண்டு ஒரு 2 பேர் தான் ஆள் இருக்காங்க. அதனால் குடும்ப ஃபுல் சப்போர்ட்டாக தான் இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் இந்த ஃபார்ம் அமைச்ச பொழுது ஒரு 1000 கோழி தான் ஃபஸ்ட் ஆரம்பத்திலேயே வளர்த்து வந்தோம். அதில் சிறிய ஒரு லாபத்தை எதிர்பார்த்தோம். லாபம் போதிய அளவு அந்த நேரம் இருந்தது. அப்போ எங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் வாழ்க்கை செலவு எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி வரணுமா இருந்தால் இன்னும் இதை கொஞ்சம் 2000 3000 4000 கூட்டி கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தது. இன்றைக்கு அந்த வகையில் நாங்கள் ஒரு 10,000 ஸ்டெப்பில் நிற்கிறோம். இந்த கூடுமுறை ஒரு குறுகிய அளவு இடப்பரப்பில் அதிக அளவான கோழியை வளர்க்கக்கூடிய ஒரு லாபகரமான ஒரு மெத்தட் இது. ஒரு ஏக்கர் காணி இருந்தாலே போதும். இதில் ஒரு 25,000 30,000 கோழிகள் வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த இடத்த சிறுகாட்டினது.
மற்ற சூடு மழை காலம் அப்படியான காலத்துக்கும் மழை காலத்துக்கும் சரி வெயில் காலத்துக்கும் சரி இந்த கூடு நல்ல ஒரு வெண்டிலேஷனான ஒரு அமைப்பில் உயரத்தில் இருக்கிறபடியால் வெண்டிலேஷனான அமைப்பில் நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோம். இதில் கோழியினுடைய மலத்துக்கும் கோழிக்கும் தொடர்பு இல்லாமல் அந்த கீழே விழுந்துடும். கோழிக்கு எந்த வகையிலையும் அந்த மலம் படாது. கோழி எப்போவுமே சுத்தமாகவே தான் இருக்கும். அதோட அட்வான்டேஜ் என்னென்னா புழு தொல்லை தெள்ளு தொல்லை போன்றவை இதுக்கு ஏற்படுறது மிக மிக குறைவு. இந்த கோழி வளர்ப்பில் வந்து கோழி குஞ்சு வந்து நாங்கள் ஃப்ரீமா நிறுவனம் வேறு வேறு கோழி குஞ்சியை உற்பத்தி செஞ்சு பணியாளர்களுக்கு கொமர்ஷியல் லேயர் சிக்ஸ் வழங்குகிற நிறுவனங்கள்ட்ட இருந்து தான் நாங்கள் அந்த குஞ்சை எடுத்து வந்து அதை 8 வீக் வளர்க்கணும், 8 கிழமை வளர்க்கணும். குஞ்சியுடைய அந்த சூடு தேவை இருக்குன்னு தானே அந்த ப்ரூடிங் செக்ஷனுக்கு 8 கிழமை வளர்க்கணும். அதை குஞ்சு வளர்ப்புன்னு சொல்கிறோம். அதுக்கு பிறகு இன்னும் 8 கிழமை வளர்க்கணும். அது வளர் பருவ கோழி என்று சொல்கிறோம், க்ரோவிங் பீரியட் என்று இங்கிலீஷில் சொல்கிறோம். அதுக்கு பிறகு 16 கிழமைக்கு பிறகு தான் நாங்கள் அதை லேயர் கூட்டுக்கு கொண்டு வந்து போடுவோம். இப்படியான முட்டை வந்து இதில் வந்து நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பான இந்த கூடு. இந்த கூட்டுக்கு வந்து 16வது கிழமை தான் போடுவோம். இது வந்து 27வது கிழமையில் இருக்கிற ஒரு கோழி தான். இது முட்டை போதிய அளவு விட்டு கொண்டிருக்கு. இப்போ ஒரு பாக்ஸில் 5 கோழி போடலாம். 5 கோழிக்கும் நாங்கள் முன்னுக்கு தீனை போட்டு 5 கோழியும் தின்னும் என்ற நிலைமை இருக்குது. இதில் அது இடத்துல நிப்பல் 2 இருக்குது. இங்கேயும் குடிக்கலாம், அதுக்கு இங்காலையும் குடிக்கலாம். அதே நேரம் இந்த 6000 கோழி இருக்குமாக இருந்தால் 5500 முட்டை வரைக்கும் முட்டையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த தண்ணி குடிக்கிறதையும் சாப்பாட்டையும் சொல்கிறோம்னா மேக்சிமம் அதுக்குரிய எல்லா தேவையையும் நிவர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு தீன் கொடுக்குற சாப்பாடு கொடுக்குற தண்ணி கொடுக்குற அமைப்பு வந்து இதில் இருக்குது. 95% முட்டை வரும். இது எங்களோட 2வது பேட்ச் வளர் குஞ்சு. இது வந்து இப்போ 12வது வாரத்தில் பெய்த்துட்ருக்கு. நாங்கள் இதை 16வது வாரத்தில் தான் அந்த மேல் கூட்டுக்கு ஏற்றி போடுவோம். இப்போ இதில் ஒரு 2500 குஞ்சு இருக்கு. இதை மேலே கொண்டு போகணும். 16வது வாரத்தில் கொண்டு போவோம். இந்த கோழி குஞ்சு வந்து கோழி குஞ்சிய பேரண்ட்ஸ் பேர்டை வச்சுருந்து உற்பத்தி செய்கிற ஃப்ரீமா ஹைலைன் நிறுவனத்திலேருந்து தான் நாங்கள் இதை கொண்டு வரோம். இலங்கையில் ஏக விநியோகஸ்தர்கள் ஃப்ரீமா தான். அவங்க தான் இந்த ஹைலைன் குஞ்சை உற்பத்தி செய்கிறாங்க. அந்த இன்னத்தில் தான் நாங்கள் இந்த குஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம். கொண்டு வந்து இது 84வது நாள், அதாவது 12 கிழமையில் இந்த குஞ்சு வளர்ந்து கொண்டிருக்கு. இது 16வது கிழமை வரைக்கும் தான் நாங்கள் இதுக்குள்ளே வளர்ப்போம். இது வந்து நாங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் வெல் ஒன்று தான். இதிலேருந்து தான் தண்ணி எடுத்து கோழிக்கூட்டுக்கு மேலே தூவல் முறை மூலம் மலைச்சாரல் தூவுற மெத்தடில் செஞ்சுருக்கேன். இது இந்த வருஷம் ஒரு வருஷம் இல்லாத அளவு ஹீட் சரியான சூடு. கோழியெல்லாம் ஒரு நாளைக்கு 2, 3, 4, 5 நிமிஷம் ஆகுது. இந்த நிலைமையில் தான் நாங்கள் இந்த பாம்பை போட்டு மேலே கிறுக்கி தூவல் முறையான கிட்டத்தில் நாங்கள் இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதுக்கு இந்த வேலையை தான் இதன் மூலம் செஞ்சு கொண்டு போகிறோம்.